லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாங்க போற நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ. வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஐடியா தமிழ். இந்த வாரம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தானிய தோசை. நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ் தான் பார்க்க போகிறோம். பிள்ளைங்க நம்ம இந்த மாதிரி தானியங்களெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடாது. அதனால் மொத்தமாக மிக்ஸ் பண்ணி தோசையாக நம்ம சுட்டு கொடுத்தோம்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடும். இதில் என்னெல்லாம் இருக்குது தேவையான பொருட்கள் அப்படின்னா கேப்பை இருக்குது, கேப்பை, கம்பு, வெள்ளைச்சோளம், கருப்புளுந்து, கொண்டக்கடலை, பாசிப்பயிறு, பச்சரிசி, இட்லி அரிசி, தேவையான அளவு நம்ம பாதாம், இந்த இவ்வளோத்தையும் நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். எல்லாமே நம்ம எந்த டம்ளர் எடுக்கமோ அதே டம்ளர் அளவு தான் எல்லாமே எடுத்துக்கணும். ரொம்ப அதிகமாக எடுத்தோம் அப்படின்னா இந்த மாவு ரொம்ப நாள் வைக்க முடியாது, புளிச்சிரும். அதனால் நம்ம கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம வெள்ளைச்சோளம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 8 மணி நேரம் தண்ணியில் நல்லா அதை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் தண்ணியில் 8-9 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா நுரையாக இருக்கும். இதை ஃபுல்லாக திரும்பவும் என்ன பண்ணணும்னா 2-3 தண்ணியில் நீட்டாக கழுவிடணும். இந்த தண்ணியோடு நம்ம அரைச்சோம்னா ரொம்ப புளிச்சிரும், மாவு தோசை சுட முடியாத அளவுக்கு புளிச்சிரும். அதனால் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இதை ஃபஸ்ட்டு பிளெண்டரில் மிக்சியில் பிளெண்ட் பண்ணணும். ஏன்னா பாதாம், கொண்டக்கடலைலாம் கிரைண்டரில் அரையாது. அதனால் ஒரு லைட்டாக அரைச்சி எடுத்துட்டு திரும்ப நம்ம கிரைண்டரில் போட்டு அரைக்கிறோம். அரைச்சி எடுத்த உடனே மாவு எல்லா மாவையும் புளிக்க வைக்கக்கூடாது. தேவையான மாவு நம்ம இன்றைக்கி சுட போகிறோம்னா அந்த மாவை மட்டும் ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு நம்ம தோசை சுட்டு பிள்ளைங்களுக்கு நல்லா நெய் ஊற்றி கொடுத்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டை செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். இதுக்கு சட்னி இல்லைன்னா கார சட்னி வச்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது தேவையான பொருட்களை டேக் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.